ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பொன்னியின் கைமணம். வாங்க இப்போ பாதாம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாதாம் அல்வா சோயா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 100 கிராம் பாதாம் எடுத்து அரை மணி நேரம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். கோல்டு வாட்டர்லேயும் ஊற வச்சுக்கலாம், ஆனால் 3 to 4 hours ஊற வைக்கணும். நீங்கள் இப்போ இது தோலை உரித்து எடுத்துக்கலாம். நான் தோல் உரித்து வச்சுருக்க பாதி இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே தோல் வந்துடும். எல்லா பாதாமையும் தோல் இல்லாமல் எடுத்துக்கலாம். தோல் தோலோடு போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாதாம் மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சும் கூட மார்னிங் எடுத்து பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம். எல்லா பாதாமையும் தோல் உரிச்சாச்சு. நான் 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ 100 கிராம் பாதாமுக்கு 150 கிராம் நான் சுகர் எடுத்திருக்கேன். 75 கிராம் நெய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பால் எடுத்து வச்சுருக்கேன். குங்குமப்பூ எடுத்துருக்கேன். குங்குமப்பூ நல்லா கலர் கொடுக்கும். இப்போ அந்த குங்குமப்பூவை நம்ம பால் கொஞ்சம் விட்டு ஊற வச்சுக்கலாம். குங்குமப்பூ போட்டால் பாதாம் ஹல்வாக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. பட்டர் பேப்பர் எடுத்துருக்குறேன் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாம் பூ மாற்றிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து மாற்றிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் லைட்டாக பால் விட்டு கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி குறவரப்பாக இருக்கணும். நைஸாக அரைச்சிங்கன்னா ஹல்வா நல்லா இருக்காது, வலுவலுன்னு இருக்குது. இது இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சா நல்லாயிருக்கு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்குங்க. பேன் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குங்க. ஒரு 125 ml அளவுக்கு பால் விட்டுக்கிறேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா பாதாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாதாம் அடிப்பிடிக்கும். அதனால் நீங்கள் இந்த பால் காயணுன்ட்டுலாம் இல்லை, நீங்கள் பால் ஊற்றுறது இந்த பாதாம் பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கைவிடாமல் கலரணும். ஏன்னா பாதாம் ஹல்வா செய்யும்போது அடிப்பிடிக்கும். அதனால் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஜார் கொஞ்சம் பால் விட்டு அலசி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, பால் மட்டும் விட்டுக்குங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் 100 கிராம் எடுத்தாலும் 150 கிராம் எடுத்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஒரு 1/2 hour தான் ஆகுது செய்யறதுக்கு. இப்போ குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கு இல்லைங்களா, அதை கலந்துக்கலாம். நீங்கள் குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் கொஞ்சம் ஃபுட் கலர் இருக்கு இல்லைங்களா, லெமன் எல்லோ கலர், அது கொஞ்சம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நான் என்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுனால கலருக்கு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கலரும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. பாதாம் கூட சேர்ந்து வரும்போது நல்லா இருக்குங்கிறதுனால நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன்.
நல்லா கைவிடாமல் கிளறிக்குங்க. சீக்கிரமாகவே கெட்டியாகி வந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகும்போது ஸ்வீட் வந்து கடையில் வாங்கிட்டு போவீங்க. ஆனால் இதே நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். வீட்டில் செஞ்சது அப்படின்னு சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வந்து எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இது தான். ஆனால் அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்கும், அது மட்டும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அதிகமானா இன்னும் கொஞ்சம் ஒரு 50 கிராம் சேர்த்திங்கோடு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கம்மியாக வேணுங்கிறவங்க 100 கிராம் பாதாமுக்கு 100 கிராம் சுகர் போட்டிங்கனாலே போதும். சுகர் ஆட் பண்ணப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும், கொஞ்சம் லூஸ் ஆகும். அது கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருந்தோம்னா இப்போ சரியாயிருக்கும். பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் போது விட்ட மாதிரி ஆயிடுச்சு லூஸாக. சீக்கிரமே திருப்பி கெட்டியாகி வந்துடும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் அதிகமாக ஹை பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கிளறி கொடுத்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கிறது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வர வர நல்லா கலர் வந்து நல்லா ஃபுட் கலர் சேர்த்துற மாதிரியே நல்லா கலர் கொடுக்கும். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விடுங்க. கொஞ்சம் சுருண்டு வருது பாருங்கள். நெய் ஆட் பண்ண இது நல்லா வந்து திக்காகி வரும், கெட்டியாகி வரும். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். இதுக்கெல்லாம் வந்து கடையில் வாங்குகிற நெய்யை விட வீட்டில் செஞ்ச நெய் இருந்து ஆட் பண்ணிங்கன்னா சுவையும் மனமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா சுருண்டு வருது. ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். நான் போடல இன்றைக்கி, என் பசங்க வேண்டான்னு சொன்னதுனால நான் போடல. போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். அல்லது வேண்டாம், அதே அந்த பாதாமோடது குங்குமப்பூவோட ஃப்ளேவரே ஓகே அப்படின்னா போடாமல் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும். நம்ம ஊற்றுன இல்லைங்களா, அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஹல்வா வந்துட்டு நல்லா சுருண்டு வரணும். அதுதான் பக்குவம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் ஓகே தான். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம்.
பாருங்கள், நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் பேனில் ஒட்டாமல் வருது இல்லைங்களா? இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் பேனில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள். பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுருண்டு வரணும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பாதாம் அல்வா. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நீ இப்போ பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் பேப்பர் வச்சு மடக்கிக்கலாம். அது ஏன் ஒரு ஸ்பூன் பாதாம் அல்வா, இந்த பட்டர் பேப்பர் வந்து லென்த்தாக தான் விற்கும். நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்னதாக. ஒரு ஸ்பூன் வச்சு அதை 2 சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் மடக்கி விட்டுக்குங்க. இந்த மாதிரி மடக்கிக்குங்க. இந்த மாதிரி மடக்கி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அப்படியே வச்சு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி மடக்கி வைக்கும்போது 2 நாள் 3 நாள் வரைக்கும் வச்சாலும் எதுவும் ஆகாது. அதிகமாக இருக்கிற நெய்யை வந்து இந்த பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறதுனால நெய் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம கப்பில் போட்டு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களே வேணும் போது எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க பசங்க. கப்பை தேடணும், ஸ்பூன் தேடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி மடக்கி எல்லா ஹல்வாவையும் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு மடக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டர் பேப்பர் வந்து நூல் வச்சு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். 2 பேர் பிடிச்சிட்டு 2 பக்கம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா வரும். சிசர் வச்சு கட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்குறத விட இந்த மாதிரி மடக்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வியூவர்ஸ், இப்போ சுவையான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.